ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உன்னத பலன் நிகழ்ச்சியை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்ற ஒரு செய்திகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களுக்கு பலனுள்ள வார்த்தைகளாக இருக்கும், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்கும். இன்றைக்கு உரிய வார்த்தையை நம்ம கவனிக்க போகிறோம். சங்கீதம் 102வது சங்கீதம் 13வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது என்று இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சியோன் என்று சொல்லப்படுகிறது தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஜனங்களை குறிக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால், விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பீர்களே ஆனால், இந்த இயேசு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னவென்றால், அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற, அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வழிகளை நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு தயை செய்வாராம், அவர்களுக்கு நன்மை செய்வாராம். ஆகையினாலே அவரதை செய்கிற குறித்த நேரமும் காலங்களும் இப்பொழுது வந்திருக்கிறது. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை நம்பி இருந்திருப்பீர்கள். ஒருவேளை நம்பிக்கை அற்ற நிலைமையில கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நம்புவீர்களே ஆனால் உங்களுக்கு இறங்கி தயை செய்கிற நேரம் வந்திருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு இந்த நல்ல வார்த்தையை நான் சொல்லுகிறேன். வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதல் செய்து சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் என்று சொல்லி. ஆமென். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதன் ஆண்டவர் மேல் அன்பு வைத்து அவரை சார்ந்திருக்கிறானோ அவனுக்கு இறங்கி தயை செய்கிற காலம் இது, உங்களுக்கு இரக்கம் செய்கிற காலம் இது. நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் என்று சொல்லப்பட்டு அழைக்கப்படுகிற மக்களை குறிக்கப்படுகிறது. நீங்கள் அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் இறங்கி தம்முடையவர்கள் மேல் இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்வாராம். உங்களுக்கு நிச்சயமாக நன்மை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருகும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே சியோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, ஆம் ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கை வைத்து உம்முடைய வழிகளிலே நடக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது குறிக்கப்பட்ட காலங்கள், இது குறிக்கப்பட்ட காலங்கள், நேரங்கள் வந்திருக்கிறது. இந்த நாள் முதற்கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சமாதானமும் பெருக மனதார நான் இவர்களை ஆசீர்வதித்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் அவர்களை சூழ்ந்திருந்து தொடர்ந்து வழி நடத்தட்டும். அவர்களுக்கு இறங்கும், நன்மை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.